வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நம்ம அழகே அழகுல ஒரு வழியா வந்து டூர் போறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடைக்குது. நம்ம மதிட்ட சொல்றாங்க, "தயவுசெய்து நீ வாம்மா, நீ வரலைன்னா பெரிய தலவலி ஆயிடும்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மலர் மதிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணா, ஓகே அப்படின்றாங்க. இந்த விஷயத்த வந்து சுரேஷ் வந்து அவங்க மாமாட்ட சொல்ல, அவங்க மாமாவுக்கு வந்து கொஞ்சம் கூட மனசே இல்ல. ஏன்னா, அதுவும் வந்து உங்க அண்ணனோட சேர்ந்து போறியா? அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாரியே சொல்றாப்ல. நம்ம ரேவதி ஒரு பக்கம் மலருக்கு கால் பண்ணி இந்த மாரி பேசிட்டு இருக்கும்போது, மலர் வந்து சொல்றாப்ல, இந்த மாரி டூர் போறோம் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கராஜ் கூப்பிட்றாப்புல ரேவதிய கூப்பிட்டு, நம்மளும் டூர் போறோம். அதுவும் இவங்களோடயே போறோம். ஆனா, காசெல்லாம் வந்து என் காசு தான். உங்க அண்ணன் காசுல கிடையாது அப்படிங்கிறாப்புல. சரின்ட்டு இந்த விஷயத்த வந்து நம்ம ரேவதியும் வந்து மலர்ட்ட சொல்ல ஒரே ஹாப்பி எல்லா பேருக்குமே வந்து. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம பாக்யராஜ் வந்து வர்றாப்புல. வந்துட்டு இப்ப ராகவி என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ராகவிய வந்து பேசாம விட்டுட்டு போயிரலாமே அப்படின்னு வந்து சொல்றாப்புல. சரி எங்க விடலாம்? எங்க அம்மா வீட்ல விட்டுடலாம். ஆனா வந்து எங்க வீட்ல ஒத்துக்கிற மாட்டாங்களே! நம்ம வந்து உங்க வீட்ல சொல்ல வேணாம். போற வழியிலேயே வந்து எங்க அம்மா வீட்ல இறக்கி விட்டுட்டு போயிருவோம் அப்படின்றாங்க. சரின்ட்டு அடுத்து சுரேஷையும் மதியையும் காட்டுறாங்க. மதி வந்து நம்ம சுரேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, தெனாவட்டா பேசுறாப்புல. இப்ப வந்து என் வேலை எனக்கு கிடைச்சிருச்சு. போலீஸ்காரன்ட்ட நான் தான் சொன்னேன்ல வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு ரொம்ப கெத்தா திமிரா பேசுறாப்புல. கடைசி நம்ம மதி வந்து வழக்கம் போல வந்து ஒரு ஷாக் குடுக்குறாப்புல. தம்பி இங்க பாரு, இப்ப வந்து நான் என்னைய கல்யாணம் பண்ணதே வந்து மிரட்டி தான் கல்யாணம் பண்ணேன். இதையும் வந்து மிரட்டி தான் என்னிட்ட எழுதி வாங்குனீங்க. நான் இதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னீங்க. உன் வேலை காலி மறுபடியும் அப்படின்ட்டு ஒரு மிரட்டி விட்டுட்டு போறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிடுறாங்க டூர் போறதுக்கு. நம்ம மலர வந்து ஹால்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறாப்புல சமைக்கிறதுக்கு. அவங்க மாமியாருக்கு விருப்பமே இல்ல. பட் மாமனார் வந்து சொல்லிடுறாப்புல. நம்ம மதியம் வர்றாப்புல. வழக்கம் போல மாமியார் வந்து ஒரு கமெண்ட் குடுக்குறாப்புல. பார்க்கலாம் ஒரு எபிசோடு மிஸ்